ஹாய் கைஸ், இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கங்கள். இன்னைக்கு தெலுங்குல ரீசெண்டா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. கேஸ் 30 அப்படின்ற ஒரு வேற லெவலான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ கிளைமேக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இருக்கும். அது உங்களால கண்டிப்பா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சொல்லி கெஸ் பண்ண முடியாது அப்படின்ற நம்பிக்கையில இந்த படத்துக்குள்ள கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ஸ்லயே பாத்தீங்கன்னா ரத்த காயங்களோட ஒரு லேடியை காமிக்கிறாங்க. வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த லேடி ரத்தங்களோட அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு முகம் மூடிய நபர் அவங்களை கொஞ்சமா கொடுமைப்படுத்தி கொலை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அவரோட முகத்தை காமிக்கிறார். இந்த படத்தோட ஹீரோவான அர்ஜுன் அப்படின்ற ஒரு இந்த முகத்தை காமிச்சுக்கிட்டே இருக்க அதே சமயத்துல அவரோட கண்ணுக்கு ஜூம் போகுது. கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் போலீஸ் ட்ரெஸ்ல அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இது இவர் சொன்ன கதை. இந்த மாதிரிதான் கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாதிரி இவர் கூட இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அங்க இருக்க எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்கள பாத்தீங்கன்னா கொடூரமான முறையில கொலை பண்ணிருக்காங்க. அந்த அக்கம் பக்கத்துல எல்லாரும் விசாரிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு ஒவ்வொருத்தரையா விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அப்படி விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நபர் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி இன்விடேஷன் எடுத்துட்டு வந்திருப்பாரு. கொலையை பார்த்தது போலீஸ்க்கு சொல்லியிருப்பாரு. அவர்கிட்ட விசாரிக்கும் போது இந்த பொண்ணோட அப்பா அம்மா யாரு என்ன அப்படின்றதா தெரியல. ஆனா இந்த பொண்ணு கூட ஒரு பாய் ஃப்ரெண்ட் மட்டும் இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணி அந்த பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்தோட பேர் கேஸ் 30 அப்படின்றதா இல்லையா? எதனால அப்படின்னா இந்த அர்ஜுனுக்கு இது 30வது கேஸ் ஆகும். இப்ப அப்படியே கட் பண்ணி அர்ஜுனோட வீட்டுல காமிக்கிறாங்க. ஒரு கெட்ட கனவால பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்து எழுக்கிறாரு. அந்த சமயம்னு பார்த்து கான்ஸ்டபிள் உள்ள வராரு. என்னையா நான் சொன்னதை எல்லாத்தையும் விசாரிச்சான்னு கேட்க, சார் அவங்க அப்பா அம்மாவை பத்தி எந்த ட்ரேஸுமே கிடைக்கல, ஆனா அவனோட பாய் ஃப்ரெண்டை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு மாதிரி அவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் பேர் பாத்தீங்கன்னா சிரில் அப்படின்றது தான். அவரோட ஆபீஸ்ல போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 15 நாள்ல அவர் லீவ்ல இருக்காரு. அவர் இந்த சைடு வரவே கிடையாது அப்படின்னு மாதிரி இருக்கும். இதனால அந்த அட்ரஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த பொண்ணு வீட்டுல தான் தங்கி இருந்தாரு அப்படின்னு மாதிரி இருக்கும் இல்லையா? அது இல்லாம வேற ஒரு அட்ரஸையும் கொடுத்து வச்சிருப்பாரு. சோ அவன் மேல சந்தேகப்படுறாங்க. உடனடியா அங்க கிளம்பணும் அப்படின்னு மாதிரி அவரை போய் பார்க்க அவர் பயந்து போய் உள்ள கூப்பிடுறாரு. என்ன சார் ஆச்சு, என்ன வேணும்னு கேட்க, நீங்க லவ் பண்ணிக்கிட்டு இருந்த ஸ்வேதா கொலை பண்ணப்பட்டாங்கன்னு பயங்கர ஷாக். நீங்க எங்க போயிருந்தீங்கன்னு கேக்குறாரு. இல்ல ஒரு வேலை விஷயமா வெளியே போனேன்னு சொல்ல 15 நாளா அந்த வேலையா ஒழுங்க மறதே உண்மையை சொல்லுங்கன்னு மிரட்ட 15 நாளைக்கு முன்னாடி இவருக்கு வேற ஒரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கும். அதுக்காக தான் போனேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. எதுக்காக வேற ஒரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட்னு சொல்ல எனக்கும் ஸ்வேதாக்கும் செட் ஆகாம போயிடுச்சு. அதனால நாங்க 2 பேரும் பிரியக்கூடிய சூழல். இந்த விஷயம் அதாவது என்கேஜ்மெண்ட் நடக்கிற விஷயம் சொன்னா அவ ஏதாவது பிரச்சனை பண்ணுவா, அதனாலதான் சொல்லாம மறைச்சிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லி இவர் என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. அவ ரொம்ப அடமண்டா இருப்பா, நான் சொல்ற பேச்செல்லாம் கேட்கவே மாட்டா, இதனாலதான் எங்களுக்குள்ள விரிசல் ஏற்பட்டது அப்படின்னு நம்மளாம் சொல்ல கட் பண்ணி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா வேற ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு மாதிரி மாட்டுறாங்க. அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது பயங்கரமா குடிச்சிருப்பாங்க. சார் இவனோட காதலிக்கு இன்னைக்கு கல்யாணம், அந்த விரக்தியில தான் குடிச்சிட்டு போனா அப்படின்னு மாதிரி சொல்ல இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் தான், நீங்க தான் கடந்து போகணும், இனிமேல் யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு, அப்படி ஆச்சு அப்படின்னா உங்களை பொழந்துருவேன் அப்படின்னு மாதிரி மிரட்டிட்டு அனுப்பி வைக்கிறாரு. கட் பண்ணி ஒரு கொரியர் ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. ஒரு நபர் பாத்தீங்கன்னா ரொம்ப பதட்டமா இருக்காரு. எந்த வேலையும் செய்யாம ஒரு மாதிரி பயத்திலே உட்காந்துக்கிட்டே இருக்காரு. இவரோட முதலாளியும் கூப்பிட்டு வேலையை செய்ய மாட்டேடான்னு கேட்க இவர் 5 நாள் லீவ் வேணும்ன்றாரு. 5 நாளா வேலை செய்யாததுக்கு லீவ் வேறையா, சம்பளம் தர முடியாது, லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு மாதிரி அனுப்பிவிட அவர் பதட்டத்தோட அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த சீன் இதோட கட்டாங்க. நம்ம ஹீரோக்கு இறந்து போன ஸ்வேதாவோட கேஸ பத்தி ஏதாவது தெரியணும் அப்படின்னு மாதிரி அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு இல்லையா? அவரோட பாய் ஃப்ரெண்ட் மூலமா அவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்கூல்ல படிச்சாங்க அப்படின்ற மாதிரி தெரியாது. உடனடியா அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி அங்க இருக்கிற பிரின்சிபலை கூப்பிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல அவங்க பயந்து போயிடுறாங்க. இந்த பொண்ணை நான் எப்படிப்பா என் வாழ்க்கையில மறக்க முடியும், எல்லா குழந்தைங்களும் இங்க தங்கி படிக்கிற மாதிரி தான் இருக்கும், அதே மாதிரிதான் இந்த ஸ்வேதாவும். ஆனா எல்லாரோட இவ என்ன மாதிரி ஒரு ஸ்பெஷல் தெரியுமா, இவ யார்கிட்டயுமே பேச மாட்டான், யார்கிட்ட வந்தாலும் புறக்கணிச்சுட்டு போக்கிட்டே இருப்பான். அவளுக்குன்னு ஒரு உலகம், அவளுக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும்தான் அவ பக்கத்துல இருக்கும். அவ ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணுன்னு கூட சொல்லலாம். இந்த விஷயத்த இவ்வளவு முறை நான் அவங்க அப்பா கிட்ட சொன்னேன். அவங்க அப்பா ஒரு சைக்காட்டிஸ்ட கூட்டு வந்து பார்த்தாரு. டெய்லி செஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்னு மாதிரி இருந்தது. இனி ஸ்கூல் முடிக்கிற வரையும் அவ அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு எல்லாம் சொல்ல இவங்க டீடைல்ஸ் கேட்டு பாக்குறாங்க. அப்பா அம்மாவோட டீடைல்ஸ் இல்ல. இதனால அந்த டாக்டரோட டீடைல்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஆனா அவரை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி கார்ல வேகமா போய்கிட்டே இருக்காங்க. ஒரு டீ குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு டீ கடைக்கு போக அங்க ஒரு நபர் தன்னோட காதலி கிட்ட பிரச்சனை அப்படின்னு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த விஷயத்தை அவர் கவனிக்கிறார். அந்த சமயம்னு பார்த்து இவரோட காதலியான நித்யா அப்படின்றவங்களோட ஒரு சின்ன பிளாஷ்பேக் போக ஆரம்பிக்குது. இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா லிவிங் டுகெதர்ல தான் இருந்திருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தோம், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. பிரசன்ட்டுக்கு இவரோட பழைய விஷயங்களை நினைச்சு ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டே நின்றுட்டே இருக்காரு. அங்க இருந்து கிளம்பி அந்த சைக்காட்டிஸ்ட பாக்கணும் அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா? அவர்கிட்ட போய் போட்டோ எல்லாத்தையும் காமிச்சு இந்த பொண்ணை பத்தி விசாரிக்கணும், ஆனா அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல அவர் கேட்டு ஷாக் ஆகுறாரு. என்னோட வாழ்க்கையில எல்லா கேஸையும் நான் சால்வ் பண்ணிட்டேன், இந்த ஒரே ஒரு கேஸ் மட்டும் தான் என் வாழ்க்கையில
பெண்டிங்காவே இருந்தது. இந்த ஸ்வேதாவை என்னால் எப்படி மறக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு புது விதமான நோய் இருக்கும். அந்த நோயோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை பிடிச்சது அப்படின்னா அவங்க எப்பயுமே அவங்க கூடியதா வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பொம்மை யாராவது புடுங்கணும்னு நினைச்சாங்கன்னா பயங்கரமா அழுவாங்க. அதே மாதிரிதான் இவங்களும். இவங்க கிட்ட இருந்து ஏதாவது புடுங்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சா அவங்க அழலாம் மாட்டாங்க. அதோட கோவத்தால அவங்களை கொலை பண்ற அவளுக்கே போயிடுவாங்க. கொலை பண்ணதால அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் இல்லையா, அந்த மன அமைதி தான் அவங்களுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு ஆளு தான் இவங்க அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி அவங்க ரொம்ப டேஞ்சரானவங்க. அவங்க அப்பா இங்க கொண்டு வந்து விடும்போது முதல்ல ஸ்டார்டிங்ல அவங்களோட தெரப்பிக்கெல்லாம் அவங்க ரியாக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக அவங்க எதுவுமே கண்டுக்காம இதுல விட்டு விலக ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் என்னோட ரிக்ரெட் அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணி பேச இந்த விஷயங்களை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அவங்களோட அப்பா நம்ம கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிட்டு அங்க கிளம்புறாரு. இதுக்கு நடுவில் அவரோட பிளாஷ்பேக் இருக்கு இல்லையா, அது கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. ஒரு பொண்ணை கொடூரமான முறையில ஒரு 4 பேர் கொலை பண்ணிட்டாங்க, அதுவும் கற்பழிச்சு. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் கற்பழிச்சிருக்காங்க, அவங்களோட நாக்கை வெட்டி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடூரமா இந்த விஷயம் டிவில போய்கிட்டே இருக்கு. அண்ட் இந்த கேஸை பாத்தீங்கன்னா ஹீரோவும் அவரோட டீமும் ஹேண்டில் பண்றாங்க. இதுல 4 பெரும் புள்ளிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா போறாரு. அந்த சமயம்னு பார்த்து இவங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் போன் அடிச்சு உனக்கு பர்த்டே விஷ் பண்ணதா போன் பண்ணுன்னு சொல்ல அவர் கடுப்பாயிடுறாரு. பயங்கரமா திட்டிட்டு கட் பண்ணி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. ஸ்வேதாவோட அப்பாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போனார் இல்லையா, போன உடனே உங்ககிட்ட உங்க பொண்ணை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்க அந்த சமயம் பார்த்து அவரோட மனைவி அங்க வராங்க. இந்த விஷயங்கள் எதுவுமே அவளுக்கு தெரிய வேணாம், நம்ம தனியா பேசலாமா அப்படின்ற மாதிரி வெளியே கூப்பிட்டு வர்றாரு. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்வேதாவோட அம்மா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டு இருப்பாரு. இவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாரு. அதுதான் வாழ்க்கையில நான் பண்ண ஒரு பெரிய தப்பு, ஸ்வேதா இப்படி ஆகிறதுக்கு நானும் ஒரு காரணம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க இதனாலதான் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சாங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இவங்க அப்பா விட்டு விலக ஆரம்பிச்சிருப்பாங்க. வீட்டுல யாருக்கிட்டயுமே பேச மாட்டாங்க. இதனால இவங்க அப்பா ஒரு ஸ்கூல்ல போய் சேர்த்து விடணும் அப்படின்ற மாதிரி அங்க அனுப்பிவிட அங்கேயும் இதே பிரச்சனை தான் அந்த பிரின்சிபல் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் நடந்திருக்கும். அண்ட் ஸ்கூல்ல முடிச்சதும் அவன் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிருப்பா, நம்ம வீட்டுக்கு வந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட வீட்டுக்கு கூட்டு வந்தேன். ஆனா அவ ட்ரக் அடிக்ட் ஆயிட்டான். ட்ரக் அடிச்சுட்டு ஒரு நாள் அவரோட சித்தியை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி போயிட்டா. 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை. அன்னைக்கு வீட்டை விட்டு ஓடி போனதுதான். அதுக்கப்புறம் எங்க போனா என்ன ஆனன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பான்னு சொல்ல இவர் வேற ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருந்தா கூட எங்களுக்கு உதவும்பா சொல்ல முடியுமான்னு கேட்க இவர் ஒரே ஒரு நபர் மட்டும் அவங்களை அடிக்கடி வந்து பாத்துட்டு போவாரு. அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனா அவனோட உருவம் எனக்கு தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லலான்னு வர ஒரு ட்ரக் வேகமா அடிச்சு இவரை தூக்கிடுது. ரத்த வெள்ளத்துல அப்படியே கீழே வந்துட்டாரு. கட் பண்ணி இவர் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஒன்னும் ஆகல, அவுட் ஆஃப் டேஞ்சர் அப்படின்னு மாதிரி வரும். இவரோட ஒய்ஃபும் இதுக்கு மேல அந்த பொண்ணை பத்தியும் அந்த பொண்ணோட சாவை பத்தியும் என்கிட்ட பேசாதீங்க, அவ பேச்ச வாய திறந்தாலே கெட்ட விஷயங்கள் தான் நடந்திருக்கு, முதல்ல இங்க இருந்து போங்க அப்படின்னு மாதிரி ஹீரோவை அனுப்பிவிட இவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே பிளாஷ்பேக் கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. இவரோட காதலிய பயங்கரமா திட்டாரு இல்லையா, அவங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாரு. என்ன மன்னிச்சிரு, அந்த சூழல் சரியில்லை அப்படின்ற மாதிரி பயங்கரமா கொஞ்சம் ஒரு வழியா அவங்களை சமாதானப்படுத்த இன்னைக்கு இவரோட பர்த்டே இல்லையா, அதை கேக் வெட்டி பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் இவங்களுக்குன்னு ஒரு காதல் சாங் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சாங்ல அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே கட் பண்ணி இவர் புடிச்சு வச்சா இல்லையா ரேபிஸ்ட் 4 பேர், அவங்கள வெளியே விடணும் அப்படின்னு மாதிரி மேல இருந்து பிரஷர் போட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அந்த சீனை ரீக்ரியேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு மாதிரி அங்க இருக்க 4 பேரையும் கூட்டு போய் இங்க தானடா ரேப் பண்ணீங்க, எதனாலடா அந்த பொண்ணோட நாக்க அறுத்தீங்கன்னு கேட்க எங்க பேரை சொல்லி சும்மா கட்டிக்கிட்டே இருந்தா டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு, அதனாலதான் அறுத்துட்டோம் நெக்கலான பதில். அண்ட் இறந்து போன பிறகு எதுக்காகடா ரேப் பண்ணீங்கன்னு கேட்க நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அவ இறந்து போயிட்டா, நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி இதுக்கும் நெக்கலான பதில் சொல்லிக்கிட்டே இருக்க ஹீரோ கடுப்பாயிட்டாரு. இவங்க எல்லாரோட விலங்க அவுத்து விட்டு ஓடுன்னு சொல்ல ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து துப்பாக்கி எடுத்து எல்லாரையும் போட்டு தள்ள இது ஒரு பெரிய பிரச்சனையாயிடுது. பாதி பேர் ஹீரோ பண்ணது தப்பு அப்படின்னு மாதிரியும் மீதி பேர் அவர் பண்ணதா கரெக்ட் அப்படின்னு மாதிரியும் பேசிக்கிட்டே இருக்காங்க. மேல் இடத்துல நீ பண்ண காரியத்தால உன்னோட சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் தான் நிறைய வேலைகள் எல்லாத்தையும் பண்ணி ஒரு 10 நாள் உன்னை ஹைதராபாத்துக்கு டிரான்ஸ்பர் கொடுத்துருக்கேன். இந்த 10 நாளை மட்டும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உன்னோட காதலியை விட்டுட்டு அங்க இருக்க மாதிரி இருக்கும், அது முடிஞ்சதும் எல்லா வேலைகளும் சகஜமாயிடும், நீ இங்க வந்துக்கலான்னு சொல்ல இவருக்கு பயம். தன்னோட காதலி கிட்ட போய் சொன்னா என்ன பண்ணுவாளோ அப்படின்னு மாதிரி, இன்னும் 1 மாசத்துல கல்யாணத்தை பண்ணிக்க போறோம், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி சோகமா அவங்களை போய் மீட் பண்ணி இவரை 10 நாள் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. சீனியர் ஆபீசர் கிட்ட பேசு அப்படின்னு மாதிரி போன் கொடுக்க அந்த மனுஷனும் இந்த தாமா நல்லது, ஒரு 10 நாள் பொறுத்துக்கோ, அண்ட் 10வது நாள் என்னோட குழந்தைக்கு பர்த்டே இருக்குல்ல அதுக்கு மறக்காம வந்துடணுமான்னு சொல்ல இவங்க போனை கட் பண்ணிட்டு புலம்புறாங்க. ஆனா வேற வழி இல்ல இல்லையா, அதனால ஹீரோ கிளம்பணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. அந்த சமயம்னு பார்த்து ஒரு நபரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேஸ் வருது. போய் பார்த்தா ஒரு ட்ரக் டீலரை பாத்தீங்கன்னா கொடூரமான
முறையில கழுத்து அறுத்து போட்டிருப்பாங்க. அங்க எந்த ஆதாரமும் கிடைக்கல. ஒரே ஒரு ஹேண்ட்பேக்கோட கைப்பிடி மட்டும் கிடைச்சிருக்கும். இதனால இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவர் இப்ப டிரான்ஸ்பர் ஆகி போகணும் இல்லையா. இதனால இந்த கேஸ பக்கத்துல இருக்க லேடி கிட்ட கொடுத்துட்டு இவர் ஹைதராபாத்துக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா எப்ப இந்த 10 நாள் முடியும், நம்ம எப்ப சந்திக்க போறோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை எல்லாத்தையும் பார்த்து மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ண 10 நாள் முடியும். நம்ம ஹீரோ கிளம்புற அப்படின்ற மாதிரி தயாராயிட்டாரு. இன்னொரு சைடு இவங்களும் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போறேன், நீ வீட்டுக்கு சீக்கிரமா வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கே போகுது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்செட்டாவே இருக்கு. அப்பன்னு பார்த்து அந்த நபர் இடிச்சிட்டு போன, அதாவது ஸ்வேதாவோட அப்பா இடிச்சிட்டு போன வண்டி இருக்கு இல்லையா, அது ஒரு கொரியர் ஆபீஸோட வண்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்வேதாவோட கொலை நடந்துச்சு இல்லையா, அந்த வீட்லயே ஒரு கொரியர் பாக்ஸ் இருக்கிறத கவனிச்சிருப்பார். ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி பாக்குறாரு. பக்கத்துல இருக்க எல்லா கொரியர் ஆபீஸ்க்கு போங்க, ஏதாவது லீட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்து ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா ஒரு நபர் கொரியர் ஆபீஸ்ல இந்த மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அவரோட ஆபீஸ்க்கு வராங்க. அவர்கிட்ட விசாரிக்கும் போது அந்த நபர் இங்க வரதே இல்ல, அவரோட அட்ரஸும் எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பதில். அந்த சமயம்னு பார்த்து கரெக்டா லீவ் முடிஞ்சு உள்ள என்ட்ராகிறாரு. போலீஸ் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அவங்கள பார்த்ததும் பிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ இதை கண்டுபிடிக்கிறாரு. அவன் கண்டிப்பா ஏதோ ஒரு உண்மையை வச்சிருக்கான், அதனாலதான் அவன் பயந்து ஓடுறா அப்படின்ற மாதிரி அடிச்சு துரத்தி புடிச்சிடுறாங்க. அவனை விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது, சார் கண்டிப்பா நான் அந்த கொலையெல்லாம் பண்ணல சார், அந்த கொலையை பண்ணதை நான் பார்த்தேன் சார்னு சொல்ல இங்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்னு சொல்ல இருக்காரு. இவர் லேட் டெலிவரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கதவை தட்டிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ள ஒரு நபர் பாத்தீங்கன்னா டெட் பாடி இழுத்துட்டு போறதை பார்த்திருப்பாரு. அதை பார்த்துதான் அங்க ஓடலான்னு ட்ரை பண்ண அந்த நபர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியே சொன்னேன்னு வையா, உனக்கு கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருப்பாரு. அந்த பதட்டத்துலதான் இவ்வளவும் பண்ணேன்னு சொல்ல இவர் அவரோட மூஞ்சி உனக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. ஆமான்னு தலையாட்டு ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட கூட்டு வராரு. கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்கள் எல்லாத்தையும் ரிமெம்பர் பண்ணி சொல்ல ஒரு பெரிய பிக்சரை பாத்தீங்கன்னா வரைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த போட்டோவை பார்த்தது ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஷாக். எதனால அப்படின்னா ஒரு ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸ், காதலிச்ச பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு கூட ஒரு நபர் மாட்டிருப்பா இல்லையா, அந்த நபரோட ஊர் வந்து அது. இவன் நம்ம ஸ்டேஷன் வரலயே வந்து மிஸ் ஆயிட்டானே, அவனோட டீடைல்ஸ் இருக்காயா அப்படின்ற மாதிரி அன்னைக்கு வாங்கி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த டீடைல்ஸ் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. அட்ரஸ் ஃபேக், ஆனா போன் நம்பர் ஒரிஜினலா இருக்கும். அது மூலமா அட்ரஸை கண்டுபிடிச்சு ஒரு பர்டிகுலரான இடத்த நம்ம ஹீரோ சரௌண்ட் பண்றாரு. அது உள்ளதா இருப்பாரு அப்படின்ற மாதிரி போக அந்த இடமே பாத்தீங்கன்னா இருட்டா இருக்கும். நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்து சுத்தி முத்தி தேடிட்டே இருக்காரு. அந்த நபர் வந்து ஒளிஞ்சு நின்று ஒரு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க ஒரு பெரிய சண்டை. இந்த சண்டையோட முடிவுல நான் ஸ்வேதாவை கொலை பண்ண கிடையாது, என்னை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி அந்த நபர் பேசிக்கிட்டே இருக்கு. நான் ஸ்வேதாவை பத்தியே பேச வரல, நித்யா அதாவது என்னோட கேர்ள் ஃபிரெண்டை பத்தி பேச வந்தேன், அதை பத்தி பேசலாமா அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் ஒன்று ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸ்வேதா இருக்காங்க இல்லையா, அவங்க உயிரோட இருக்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு போயிருப்பாரு. என்னோட கேர்ள் ஃபிரெண்டுங்க அவ இங்கதான் இருக்கா அப்படின்ற மாதிரி நான் வீடியோ கால்ல பார்த்தேன், ஒழுங்கு மரியாதையா சொல்லணும் மிரட்ட. அவங்க ஒரு நிமிஷம் நீங்க யாருன்னே தெரியல என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நடிக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே அவ எங்க இருப்பாளோ யார் கூட இருப்பாளோ எனக்கு என்ன தெரியும்னு சொல்ல அப்பதான் இங்க ஒரு பிளாஷ்பேக் ஓபன் ஆக ஆரம்பிக்குது. இங்க என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த பர்த்டே பார்ட்டி அட்டென்ட் பண்ணிட்டு கார்ல வந்துகிட்டே இருப்பாங்க. பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். கார் ஆஃப் ஆக ஆன் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து ஸ்வேதாவோட பாய் ஃப்ரெண்ட் சிரில் இருக்கா இல்லையா, அவர் எதாச்சும் அந்த சைடு வராரு. இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரை சரி பண்ணணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்றாரு. ரொம்ப ரிப்பேரா இருக்கிறதால பண்ண முடியாம போயிடுது. இந்த இடம் ஆபத்தான இடம், நீங்க மழை நிக்கிற என்னோட வீட்டுக்கு வர முடியுமா, தைரியமா வாங்க, நான் உங்களை ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆறுதல கொடுக்க அவங்களும் இந்த மழையில என்ன பண்ணுதுன்னு தெரியாம அவரோட வீட்டுக்கு போறாங்க. அது அப்படி போகும்போது தான் இவருக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க, அவங்க வெளியே போயிருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். சோ இப்போ அந்த வீட்டுல இவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. இதனால இவர் பாத்தீங்கன்னா சில ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாரு, மாத்திக்கோங்க கம்ஃபர்டபுளா இருங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு காஃபி எல்லாத்தையும் போட்டு கொடுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த சமயத்துலதான் பாத்தீங்கன்னா ஸ்வேதாவோட என்ட்ரி வந்து பார்த்தது பயங்கரமான கோவம். தன்னோட ட்ரெஸ் வேற போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, யாரை கேட்டு அவளை உள்ள விட்ட, எதுக்காக என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கொடுத்தேன்னு சொல்ல இவர் எல்லாத்தையும் சொல்றாரு. அப்பயும் இவங்களோட மனசு கேட்கறதாவே இல்லை. ஒரு மாதிரி அப்செட்டா போய் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மனுஷன் எனக்கு பெங்களூர்ல மீட்டிங் இருக்கு, நான் இப்போ அதாவது இந்த கொற்ற மலையில போய் தான் ஆகணும், அவ ஜஸ்ட் மழை வருது அப்படின்னு மாதிரி உள்ள வந்த பொண்ணுதான், நீ எந்த மாதிரியும் நினைச்சுக்காத, நான் இங்க இருந்து கிளம்புறேன், அவ மழை விட்டது போயிடுவா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து தன்னோட ஃப்ரெண்டு கூட மீட்டிங்க்கு ஒரு பெங்களூருக்காக கிளம்புறாரு. இப்போ வீட்டுல இவங்க 2 பேர் தான். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா மழை நிக்கட்டும் அப்படின்னு மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து ஸ்வேதாவும் வெளியே வர 2 பேரும் டிவி பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சில டாக் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிறாரு போல, உங்களை மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் கிடைச்சிட்டா வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கும்ல, நம்ம என்ன ஒண்ணு பண்ணலாமா, என் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப பிஸி, என்னோட பாய் ஃப்ரெண்ட் நீங்க எடுத்துக்கோங்க, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் நான் எடுத்துக்குவா அப்படின்னு மாதிரி ஃபன்னா சொல்ல. ஆனா இது இவங்களுக்கு ஒரு மாதிரி பயங்கர கடுப்பேத்தி உள்ள போற அப்படின்னு மாதிரி ரூம்ல போய் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு மனநோய் இருக்கு இல்லையா, தாங்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண கொலை பண்ற கட்டத்துக்கு போவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்களே, அது இப்போ இங்க நடக்க போகுது அப்படின்னு மாதிரி இருக்கும். இந்த சைடு இருக்க ஹீரோயினும் பாத்தீங்கன்னா வீடியோ கால் பண்றாங்க. நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ பக்கத்துல ஒரு ஹேண்ட்பேக் இருக்கிறத அவர் கணிக்கிறாரு. வேற ஊருக்கு போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு கேஸை பார்த்திருப்பாரு. அங்க ஒரு ஹேண்ட்பேக் தான் ஹிண்டா இருக்கும்.
இருக்கோ அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அதை இதையும் கனெக்ட் பண்ணி பாக்குறாரு. ஏதோ இடிக்குது, முதல்ல நீ அங்க இருந்து கிளம்பு அப்படின்னு மாதிரி வீடியோ கால் சொல்லிக்கிட்டே இருக்கு. வீடியோ கால் கட் ஆகுது. இந்த சைடு இருக்க ஸ்வேதாவோ என்னோட பாய் ஃப்ரெண்ட் உனக்கு கேக்குது அடி அப்படின்னு மாதிரி கத்தி எடுத்து ஒரே சொரு. அவங்க வலியால துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை நான் ஒரு ஜோக்கா தான் சொன்னேன் அப்படின்னு மாதிரி அழுதுகிட்டே இருக்கு. இது ஜோக்கா, என் பாய் ஃப்ரெண்ட் நீ எடுத்துக்கிறது ஜோக்கா அப்படின்னு மாதிரி பயங்கரமா கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்க வலியால துடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸ்வேதா, அவங்க கிட்டே வருது. இதுதான் நடந்ததுன்னு சொல்ல நம்ம ஹீரோ பயங்கர கடுப்பாயிட்டாரு. இப்ப என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்க, நீ எனக்கு கொன்னாலும் சரி அது என் வாயில இருந்து வராது அப்படின்னு மாதிரி நீக்க இவர் பயங்கரமா துன்புறுத்துறாரு. அவங்க பாத்தீங்கன்னா அப்பயும் சொல்ற மாதிரியே தெரியல. இதனால கடுப்பான அவரு பக்கத்துல இருக்க ஒரு பொருள் எடுத்து செத்து போ அப்படின்னு மாதிரி அடிச்சு கொலை பண்ணிருப்பாரு. சோ அவங்கள கொன்னது இவர் தான். இந்த விஷயத்த பிரசன்ட்ல புடிச்சு வச்சிருக்கா இல்லையா, அந்த நபர் கிட்ட சொல்றாரு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னடா பண்ணீங்க, இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களை நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன்லாம் சொல்ல இவரும் பயத்துல என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க துடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஸ்வேதா பாத்தீங்கன்னா பயந்து போறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த நபருக்கு போன் பண்ண பயங்கர ட்ரக் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இவங்களை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி வராரு. கொஞ்சம் உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கோம். சரி நீ வெளியே நில்லு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி அவங்க சாக கிடக்குற அந்த தருவாயில அவங்கள ரேப் பண்றாரு. அது கூடவே இவங்க உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி ஒரு கத்தி எடுத்து அறுத்து போட்டுட்டு, கொஞ்சம் உயிர் இருந்தது நான் முடிச்சிட்டேன், இவ இருக்கிற வழி உனக்கு தான் பிரச்சனை, சரி புடி பாடியை தூக்கிட்டு போய் வெளியே போட்டல அப்படின்னு மாதிரி சொல்லு அந்த பாடியை இவர் புடிச்சிட்டு வந்துகிட்டே இருக்காரு. அந்த சமயம் பார்த்துதான் கொரியர் பாய் உள்ள வந்திருப்பாரு. இந்த விஷயத்த பார்த்தது அவரை மடக்கி கொடுக்குறாரு. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னு அவனை நீயும் இதுல உடந்ததானே உன்ன போட்டு விட்டுருவ அப்படின்ற மாதிரி அந்த நபர் கூட 2-3 செல்ஃபி எல்லாத்தையும் எடுத்துட்டு அவரை அனுப்பி விட்டுருப்பாரு. அங்க இருந்து கொண்டு போய் அந்த டெட் பாடி கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரி எரிச்சு சாம்பல கடல்ல கலந்துட்டு அப்படின்ற விஷயத்த சொல்ல கேட்டதும் ஹீரோ மனசு உடைஞ்சு போயிட்டாரு. தன்னோட காதல் மனைவி இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற கோவத்துல அவரோட ஆண் குறியிலே பாத்தீங்கன்னா கண் எடுத்து சுட்டு உயிர் துடிக்க கொலை பண்ணிட்டாரு. அப்படியே கட் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட வேலையே வேணாம் அப்படின்னு மாதிரி ரிசைன் லெட்டரோட போய் நிக்க, அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் எனக்கு எல்லா உண்மைகளும் தெரியும், அன்னைக்கு மட்டும் நான் அவளை அந்த பார்ட்டிக்கு கூப்பிடல அப்படின்னா இது எதுவுமே நடந்திருக்காது இல்லையா, சோ இதுல எனக்கு ஒரு பங்கு இருக்குடா, அதனால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிதானே ஆகணும், இது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு அந்த பொண்ணு அதாவது ஸ்வேதா கொலை கேஸ்ல அந்த நபருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நீ விசாரிக்க போன இடத்துல ஒரு சண்டை போட்டு உன்னை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாரு. இதனால வேற வழியே இல்லாம நீ அவரை சுட்டுட்டு அவ்வளவுதான், உன் வேலையை போய் பாருப்போ, உன்னால கொலை பண்ணப்பட்டவங்க யாருமே உத்தமன்லாம் கிடையாதுன்னு சொல்ல ஹீரோவும் யோசிக்கிறாரு. இதை ஏத்துக்கிட்டு அப்படியே கட் பண்ணி ஒரு கடற்கரையில உட்காந்துக்கிட்டு இருக்காரு. தன்னோட காதலி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சுட்டு தன்னோட காதலி இல்ல அப்படின்றது ரொம்ப வருத்தத்தோட ரியலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த சமயம் பார்த்து இவருக்கு போன் வருது. சரி இன்னொரு கேஸ் வந்துருச்சுன்னு சொல்ல கேஸ் 31 அப்படின்னு மாதிரி போட்டு இதுக்கப்புறம் இன்னும் நிறைய கேஸ் எல்லாம் அவர் பாப்பாரு அப்படின்னு மாதிரி இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் இந்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.